Hi everyone, I'm Jaisam Jeffrey of grade 10 from Ramya Satyanathan Vidyasaram CBSE School, Ballam, Tanjavur. Today I'm going to take a seminar on Economics Chapter 1 Development, the Income and Other Criteria. So let's move on to the topic. So income and other criteria. People not only want a better income, also they want security, respect, freedom and equal treatment. ஸோ அதாவது பீப்புள் எப்போவுமே ஹை சேலரி நல்ல இன்கம்க்கு மட்டுமே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. அதை தவிர அவங்க செக்யூரிட்டி, அதாவது இப்போ ஒருத்தவங்க ப்ரொமோஷன் ஆகி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த ப்ரொமோஷன் ஆகி போனோன்னா அவங்களுக்கு ஹை சேலரி கிடைக்கும். அப்படி போகும்போது அவங்க உடனே ஓகேலாம் சொல்ல மாட்டாங்க. டைம் எடுத்து அந்த ப்ரொமோஷன் ஆகி போகிற இடம் செக்யூராக இருக்கா, ஏன்னா அந்த இடத்துல நிறைய திருட்டுத்தனங்கள் நடக்குதா, இல்லை நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குதா, இல்லை ஒயில்டு அனிமல்ஸால் ஏதோ தொந்தரவு இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா இன்கமோடு அவங்க ஃபேமிலி செக்யூரிட்டி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ செகண்ட் ரெஸ்பெக்ட், அதாவது அவங்க அந்த கம்பெனிக்கு போகும்போது அந்த கம்பெனி உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் தராங்களா, ஒரு எம்ப்ளாயாக இவங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் தராங்களான்னு பார்க்கணும். அப்புறம் ஃப்ரீடம், அதாவது அந்த கம்பெனி அவங்களுக்கு நல்ல ஃப்ரீடம், அதாவது உடம்பு சரியில்லைன்னா லீவ் எடுக்கிறதுக்காக ஃப்ரீடமும், கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அப்புறம் பண்ணுற இதுவும், அப்புறம் எதுவும் அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் டைம் ஆனால் கூட எந்தவித திட்டும் இல்லாமல் அதை வாங்கிக்கிறதும், அந்த மாதிரி ஃப்ரீடம் பார்ப்பாங்க. அப்புறம் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், அதாவது அந்த ஜாப்பில் எல்லாமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். இவங்களை கொஞ்சம் உயர்வாகவும் இவங்களை கொஞ்சம் தாழ்வாகவும்லாம் பழக்க மாட்டாங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக ஈக்குவலாக அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க. இந்த 4 கேட்டகரி வச்சு தான் அப்புறம் தான் அவங்க இன்கம்னு ஒரு ஆப்ஷனுக்கே போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஐ. என்ன பிசிஐங்கிறியே, பிசிஐனா வேறு ஒன்றும் இல்லை, பர் கேபிட்டா இன்கம். பர் கேபிட்டா இன்கம்னா பர் கேபிட்டா இன்கம் ஆர் ஆவரேஜ் இன்கம் measure the average income earned by per person in given area in specific year. ஸோ அதாவது இந்த பிசிஐ அப்படின்னா பர் கேபிட்டா இன்கம். அதாவது பர் கேபிட்டா இன்கம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படிதான் சொல்கிறது தான் அந்த பிசிஐ. அந்த பிசிஐ வச்சு தான் ஒரு நாட்டோட பொருளாதாரமே அது கணிக்க முடியும். அதாவது அந்த பிசிஐ எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னா, டோட்டல் சம் ஆஃப் பீப்புள் இன்கம் டிவைட் பை டோட்டல் பாப்புலேஷன். அதாவது ஒரு மனிதனோட, அதாவது டோட்டல் மனிதன், அதாவது எல்லா மனிதனோட ஒரு வருமானத்தையும் அது டிவைட் பண்ணி எல்லாரோட, அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் வச்சு, அதாவது ஒட்டுமொத்த இன்கமையும் ஒட்டுமொத்த பாப்புலேஷனையும் வச்சு டிவைட் பண்ணி தான் பிசிஐ, அதாவது பர் கேபிட்டா இன்கம், அதில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ பர் கேபிட்டா இன்கம், அதாவது 2015 2016 சென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் பர் பர்சனுக்கு ஆனுவலி 1,60,034 ருபீஸும், கேரளாவில் 1,55,516 ருபீஸும், பீகாரில் பார்த்தீங்கன்னா 34,168 அப்படின்னு இருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலாக இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வேரி ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஹரியானா பார்த்தீங்கன்னா பீகாரோடு 4 டைம்ஸ் அதிகமாக தான், 4 to 5 டைம்ஸ் அதிகமாக தான் ஹரியானா இருக்குது. ஸோ அந்த பிசிஐ ஒவ்வொரு இடத்துக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிசிஐ, அதாவது திருப்பி பிசிஐயில் என்ன இருக்குன்னா, ஸோ அந்த பிசிஐங்கிறிய இந்த பிசிஐ வச்சு இந்த நாட்டை என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரி வித் பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் $12,236 per annum ஆர் கால்ட் ரிச் கண்ட்ரி. அதாவது இந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஒரு நாட்டோட இன்கம், ஆனுவல் இன்கம் $US மாதிரி பார்த்தீங்கன்னா 12,236 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியை ரிச்சஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதே அந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரியோட பர் கேபிட்டா இன்கம் பில்லோ 1,005 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெர் ஆனம், அது லோ இன்கம் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அந்த 1,005லேருந்து 12,236 இருக்க மிடில் இன்கம், அதாவது இந்த மிடில் இன்கம் நடுத்தர நாடுன்னு சொல்லுவாங்க. இந்தியா இந்த மிடில் இன்கம்ல தான் வரும்.
ஸோ நெக்ஸ்ட் ஐஎம்ஆர். பிசிஐனா என்னென்னு பார்த்துட்டோம், பர் கேபிட்டா இன்கம். இப்போ ஐஎம்ஆர்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐஎம்ஆர்னா இன்ஃபேன்ட் மொர்லாட்டிட்டி ரேட். அதாவது ஒரு இன்ஃபேன்ட் மொர்லாட்டிட்டி ரேட் இண்டிகேட்ஸ் த நம்பர் ஆஃப் child that die before the age of 1 year as a proportion of 1000 lives children born in particular year. அதாவது இந்த ஐஎம்ஆர், அதாவது இன்ஃபன்ட் மொர்லாலிட்டி ரேட் அப்படி என்னன்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு வயசுக்குள்ளே இறந்து போகிறது தான் அது. அதாவது இது மேக்ஸிமம் 1000க்கு மேலே இருக்காது ஒரு ஸ்டேட்ஸில். அப்படி அந்த இறந்து போகிறத வந்து 1000ஆல் டிவைட் பண்ணி அதோட பர்சன்டேஜ், அதாவது ஐஎம்ஆரோட பர்சன்டேஜை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது அதுதான் ஒரு வயசு பார்க்குறதுக்குள்ளே அந்த குழந்தை இறந்து போயிட்டா தான் அந்த குழந்தைய வந்து ஐஎம்ஆர் கேட்டகரியில் கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஐஎம்ஆர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ பர்த் வெயிட், அதாவது பிறக்கும் போதே எடை குறைவாக, அதாவது ரொம்ப ஒரு கிலோ கீழே இருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது அவங்க நியூட்ரிஷன் பார்த்தாமா அப்படியே ஒரு கொஞ்ச நாள், அதாவது மேக்ஸிமம் 3 வீக்ஸ் இல்லை 2 மந்த்ஸ்க்குள்ளே இறந்து போயிடும் இந்த குழந்தை. இன்னொன்று மேட்ரல் ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன், அதாவது தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த கர்ப்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கும்போது அந்த டிசீஸ் அப்படியே அந்த குழந்தைக்கு பரவி, இல்லை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அந்த குழந்தை இறந்துடும். இல்லை அப்படி வெளியில் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் 2 வீக்ஸ்க்குள்ளே அந்த குழந்தை இறந்துடும். அப்புறம் இன்ஜுரிஸ். இந்த இன்ஜுரிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம 2 பார்த்த லோ பர்த் வெயிட் அப்புறம் மேட்ரல் ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் ரெண்டுமே வந்து மெடிக்கல் சம்மந்தமாக, அதாவது இந்த பயாலஜி சம்மந்தமாக இருக்கும். ஆனால் இந்த இன்ஜுரிஸ் வந்து பிசிக்கலி இப்படி பார்த்தீங்கன்னா, ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிற குழந்தைங்க, அப்புறம் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிற குழந்தைங்க, அப்புறம் ஒயில்டு அனிமல்ஸால் கொல்லப்படுற குழந்தைங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்னேக்ஸ், அந்த மாதிரி ரொம்ப ஹார்ம்ஃபுல் வெரி டேஞ்சரஸ் ரெப்டைல்ஸ் கடிச்சு இறந்த குழந்தைங்க, அந்த கணக்கில் தான் இந்த இன்ஜுரிஸ் வரும். ஸோ அந்த இன்ஜுரிஸ் மட்டும் தான் பிசிக்கலி, பட் த லோ பர்த் வெயிட் அப்புறம் மேட்ரல் ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் வந்து பயாலஜிக்கலாக இது பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட் த ரிப்போர்ட் கார்டு. ஐஎம்ஆரோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2007 சென்ஸ், 2012 சென்ஸ் அண்ட் 2017 சென்ஸ். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த 55 2007 55 இருக்குது. அது என்னன்னா 100% வந்து 55% வந்து அப்போ இறந்து போயிருக்காங்க சின்ன குழந்தைங்கள. ஆனால் இதே கம்பேர் பண்ணும்போது 2000, அதாவது 10 இயர்ஸ், அதாவது 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்து 2012 அது 42 குறைஞ்சிருச்சு. அதே அப்புறம் 2017, அதாவது 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 33, அதாவது 20% அப்படியே குறைஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் அதிகமாகிட்டே தான், ஆனால் இன்னும் அது வந்து மினிமம் தொடலை. ஸோ இன்னும் கொஞ்சம் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா 33 வந்து 10ஆக மாறலாம், ஆனால் 10ஆக மாறி 5ஆக கூட மாறலாம். அது இப்போ 2017 சென்சஸில் இந்தியாவில் வந்து 5 ஸ்டேட்டை ஒரு ஸ்டேட்டாக ஐஎம்ஆரில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், ஆசாம், ஒடிசா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர். அதாவது மத்திய பிரதேஷில் பார்த்தீங்கன்னா 2007 பார்த்தீங்கன்னா 72 சில்ட்ரன்ஸ், அதாவது 100ல் 72 சில்ட்ரன்ஸ் இறந்து போயிட்டாங்க. அதாவது 72 சில்ட்ரன்ஸ், அதாவது 1000க்கு நீங்கள் பார்த்து பிறந்த குழந்தையில அந்த வருஷத்தில் 72 பேர் இறந்துட்டாங்க. இதே 56 வந்து 2012லையும் 47 வந்து 2017லையும் இறந்துட்டாங்க. இப்படியே நம்ம கம்பேர் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த 5 ஸ்டேட், அதாவது மத்திய பிரதேஷ், அசாம், ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், இந்த 5 ஸ்டேட்டும் வந்து ஐஎம்ஆரில் ஒர்ஸ்ட் ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதே வந்து ஐஎம்ஆரில் பெஸ்ட்டு 5 ஸ்டேட்ஸை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வேறு என்னென்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா 2007லேயே 13 தான் இருந்தாங்க. இப்போ 2012 வந்து 12 மெம்பர்ஸ் தான், 12 குழந்தைங்க தான் இறந்து போயிருக்காங்க. அதே 2017 அப்படியே கான்ட்ராஸ்டாக 10 குழந்தைங்க தான் அந்த ஸ்டேட்டில் இறந்தே போயிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐஎம்ஆர் ரேட்டை எவ்வளோ டிக்ரீஸ் பண்ண முடியும்னு அப்படி டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது 2017 சென்ஸு. இப்போ இந்த கொரோனா அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 2017 19 தான் இறந்துருக்காங்க. 2007 34 குழந்தைங்க வந்து வருஷத்துக்கு இறப்பாங்களாம். ஆனால் 2017 அதை கம்பேர் பண்ணும்போது 19 குறைஞ்சிருச்சு. இந்த இதில் தமிழ்நாடு இன்க்ளூட் ஆகிருக்கு. தமிழ்நாடு 2007 வந்து 35 சில்ட்ரன்ஸை இறந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் 2017 பார்த்தீங்கன்னா வெறும் 16 சில்ட்ரன்ஸ், அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்கு 16 குழந்தைங்க தான், அதாவது ஒரு வயசு கீழே உள்ளவங்க இறந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் டேட்டாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ.
The gross enrollment ratio GER or gross enrollment index GEI is a statistical measure used in education sector and formally by the UN in education index to determine the number of students enrolled in school at several different grades levels like elementary, middle school and high school, and it is used to show the ratio of number of students who live in that country to those who qualify for the particular grade level. அதாவது இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது ஜிஇஆர் அப்படின்னா இது முக்கியமாக டோட்டலாக ரிலேட்டட் டு எஜுகேஷன். அதாவது இந்த கல்வி சம்மந்தப்பட்டு கல்வியை டிபெண்ட் பண்ணியே வர்றது தான் இதை கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதாவது இப்போதைக்கு இப்போ 2020 எடுத்துட்டிங்க, 2021 எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ப்ரைமரி ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, மிடில் ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ஹை ஸ்கூலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, இந்த ஏஜ் குரூப்லேருந்து இந்த ஏஜ் குரூப்பில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, இந்த காலேஜில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, இந்த லெவலில் எத்தனை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, இந்த குரூப்பில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு ஒவ்வொரு கேட்டகரியும் டிவைட் பண்ணுறது தான் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோட முக்கியமான வேலை. இது வந்து எங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா யூஎன் ஸ்டேட்டில் யூஎன் நேஷனில் தான் யுனைடெட் நேஷனில் தான் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI இஸ் a statistic composite index of life expectancy, education means years of schooling completed and expect year of schooling upon the entering education system, and per capita income indicators which are the used to rank the country into 4 tiers of human development. A country scores a higher HDI when a lifespan is higher, the education level is higher, and the gross national income GNI PPP per capita is higher. ஸோ இந்த ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் அதாவது HDI அது எப்படி என்ன பண்ணுன்னா HDI எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும். அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சிஸ்னால் ஒரு அக்கார்டிங் டு அந்த கண்ட்ரியை பார்க்கும்போது அந்த கண்ட்ரியோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவை எடுத்தோம்னா நம்ம இந்தியாவோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து 64. இப்போ உங்களோட டவுட் கிரியேட் ஆகலாம், இப்போ 64ங்கிறீங்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து 80 வயசு 80 ஏஜ் வரையும் அப்படியே இருக்காங்களே, என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ 100% பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45% வந்து 64 ஆவரேஜ் வந்து 64லே இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 64 அந்த ரேஞ்சில் இறந்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி 30% வந்து 80 ஏஜ், அப்புறம் வந்து 20, அப்புறம் வந்து 15% வந்து 18 பிலோ, அப்புறம் 10% வந்து இந்த 5 IMR 5 ஏஜ் ஆஃப் 1 பிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி என்னன்னா அந்த 64 தான் இருந்துச்சு. அதனால தான் அந்த ஆவரேஜ் வந்து 64ஆக போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எவ்வளோ ஒரு மனிதன் எவ்வளோ படித்திருக்கான், அதாவது அந்த ஒரு மனிதன் படிக்கிறத வச்சு டோட்டலாக அந்த எத்தனை அந்த கண்ட்ரியில் எத்தனை பேர் லிட்ரஸி ரேட்டில் தொட்டிருக்காங்க அதிகமாக இருக்காங்களோ அது வச்சு தான் HDI ரேங்க்கு நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ அடுத்தது HDI ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி ஸ்டேட்ஸு, இப்போ வந்து இந்தியாவில் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2007 to 8லையும் 2014லையும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேரளா தான் HDI ரேங்கில் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்புறம் இமாச்சல் பிரதேஷ் வந்து செகண்டில் இருக்குது 2007 சென்ஸ்லையும் 2014 சென்ஸ்லையும். ஆனால் 2007 சென்ஸில் 5th பிளேஸ் இந்த தமிழ்நாடு 2014ல் வந்து 3rd பிளேஸ் வந்துருச்சு. அதாவது HDI ரேங்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து அது இன்க்ரீஸ் ஆனது, எல்லோ கலரில் இருக்கிறது வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, ரெட் கலர் இருக்கிறது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்புறம் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா அதே தான், எந்த சேஞ்சுமே கிடையாது. 2007லையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, 2014லையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பார்க்க தெரியுது குஜராத் வந்து 2007ல் 8th பிளேஸில் இருந்தது, இப்போ 2014ல் 10th பிளேஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ராஜஸ்தான் வந்து 13th பிளேஸில் இருந்துச்சு, இப்போ 2014ல் 12th பிளேஸ் அதே மாதிரி தான். ஆனால் பீகார் பார்த்தீங்கன்னா 2014 சென்ஸில் கடைசியாக இருக்குது. 2017 சென்ஸ்லேயும் அதான் 2017 சென்ஸில் 16th பிளேஸ் இருந்தாலும் 2014 சென்ஸில் வந்து கடைசியாக தான் வந்திருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் இந்தியா வித் நெய்பரிங் அண்ட் ஒன் டெவலப் ஆன் பேசிஸ் ஆஃப் இன்கம் அண்ட் அதர் கிரைட்டீரியா. ஸோ இப்போ இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரீஸோட PCI அதாவது பர் கேபிட்டா இன்கம்,
அப்புறம் லைஃப் எக்ஸ்பென்சிட்டி, அப்புறம் லிட்ரஸி ரேட், அப்புறம் ஜிஇஆர், அப்புறம் ஹெச்டிஐ, அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க இந்தியாவோட நெய்பர் ஸ்டேட். ஃபஸ்ட்டு நார்வேயில் பார்த்தீங்கன்னா பிசிஐ வந்து ஆனுவல் இன்கம் வந்து 38,550. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரிச்சஸ்ட் கண்ட்ரி லிஸ்ட்டில் வரும். அப்புறம் லைஃப் எக்ஸ்பென்டிட்டி அட் பர்த் வந்து 80, அவங்க ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பேன் வந்து 80. லிட்ரஸி ரேட் வந்து இங்கே எதுவும் கொடுக்காதனால அவங்க பார்த்தீங்கன்னா 98லேருந்து 100%குள்ளே எல்லாருமே அங்கே லிட்ரஸி ரேட்டில் வந்து அதிகப்பட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேட்டில் வந்து 98%லேருந்து 100% இருக்காங்க. அப்புறம் ஜிஇஆர் அது வந்து 97, 90 ஜிஆர் லெவல் வந்து அவங்கள்ட்ட 97 இருக்குது. அது ஹெச்டி ரேங்க்கில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க. எல்லா கண்ட்ரியும் கம்பேர் பண்ணும்போது நார்வே தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது. அப்படியே இந்தியாவை கம்பேர் பண்ணி பாருங்களேன். இந்தியா கம்பேர் பண்ணும்போது 33,139 தான் இருக்குது. இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1005க்கு கீழே இருக்கவங்க வந்து லோ இன்கம் கண்ட்ரி, அதுக்கு மேலே இருந்து 12,250 கீழே இருக்கிறவங்க வந்து மிடில் இன்கம் கண்ட்ரி. ஸோ இந்தியா வந்து மிடில் இன்கம் கண்ட்ரி. அதோட லைஃப் எக்ஸ்பென்ஷன் சொன்ன மாதிரி ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பென்ஷன் வந்து 64 தான். ஆனால் வந்து 100க்கு 61% பீப்புள் வந்து எஜுகேட்டட் ஆகியிருக்காங்க. அப்புறம் ஹெச்டிஏ ரேங்க் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 126 ரேங்கில் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு டெவலப்மெண்ட் தேவை தான். ஆனால் பாகிஸ்தானை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அதுவும் ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரி தான். அதோட ஹெச்டிஏ ரேங்க் வந்து 134. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் ஈச் ஸ்டேட், அதாவது இந்தியாவில் உள்ள ஈச் ஸ்டேட் அதோட ஒவ்வொரு ஸ்டேட்டோட பர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா 90 1000 ரேஞ்சில் இருக்கிறதுனால 90,000க்கு மேலே பர் கேபிட்டா இன்கம் இருக்குது ஒரு ஆளுக்கு. பர் ஆனம் 90,000க்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் கோவாவில் பார்த்தீங்கன்னா அதுவும் 90%, அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கிறதுனால கோவா அங்கே வந்து இப்போ பர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்குது. அப்புறம் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா 50, ஹரியானா 50, கேரளா வந்து 45, தமிழ்நாடு வந்து 43 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. கர்நாடகா பார்த்தீங்கன்னா 39, 39,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் இன்கம் அண்ட் அதர் க்ரைட்டீரியா. Thank you all.